ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய தங்கச்சி வீடு பருவாச்சியில இருக்கு. காலையிலேயே ஃபோன் பண்ணி இந்த மாரி முனியப்பன் சுவாமி கோயில் நோம்பிடி, சீக்கிரமா வா கறி விருந்து போட்டுட்ருக்குறாங்க. தீந்துரும் வாடி அப்படின்னு சொன்னா. உடனே நானும் என் வீட்ல இருக்க இங்க எல்லாரும் கிளம்பிட்டோங்க. அங்க போய் பார்த்தா ஒரே கூட்டங்க. பாருங்க சாமிய காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அழகா உட்காந்துருக்கும் ஒரு சாமி. முனியப்பன் சாமி பக்கத்தாலேயே ஒரு பெண் சாமியும் இருக்காங்க. பாருங்க நல்லா தெரியல. என்னுடைய கேமராவில் அவ்வளோக்கா தெரியல. பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோன்னு. எல்லாமே வந்து கிராமத்து மக்கள் தான். அவங்களோட ஸ்லாங்கு பேச்செலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. வாங்க போங்கன்னு தாங்க பேசுகிறாங்க. நம்மள மாதிரில வா போகலாம் யாருமே பேசுகிறதுலாம் கிடையாதுங்க. எல்லாருமே மரியாதை கொடுத்து தாங்க பேசுகிறாங்க மக்களை. அப்புறம் ஃபைனலாக அதாவது பார்த்திங்கன்னா எட்டு பிடிக்கிற தூரத்தையே ஒரு 10 டிஸ்டன்ஸ் பண்ணி கட்டி வச்சுருந்தாங்க. அந்த மூங்கில 10 லைன் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கடந்து போயிட்டேன். பக்கத்தால் சாப்பாடு போடுற இடத்துல போயிட்டாங்க. போயிட்டு எல்லாத்துக்கும் வரிசையை கொடுத்தாங்க. பாருங்கள் கறி சாப்பாடுங்க. சும்மா பருப்பு சாதத்தையே விட மாட்டேன், கறி சாதத்தை விட முடியுங்களா? பாருங்க எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாமி சாப்பாடுனா விடவே கூடாதுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரிங்க, விட்டுறவே கூடாது. நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. சாப்பிட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எங்களுடைய ஊராட்சி கோட்டை மலைங்க. அதுக்கு பக்கத்தால் பார்த்திங்கன்னா ஒரு குளம். அங்கே பார்த்திங்கன்னா லில்லி பூவாக இருந்துச்சுங்க ஃபுல்லாகவே. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. பறிக்க வேணான்னு தான் சொன்னேன், இருந்தாலும் பறித்து கொடுத்துட்டாங்க என் கையில். அழகாக இருந்துச்சுங்க. அதை கொண்டு வந்து வெங்கடாஜலபதி ஃபோட்டோவில் தான் வச்சேன். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா பூவு. வேணும்னா சொல்லுங்கள்.